வணக்கம் மக்களே. நடிகர் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. கெட்ட பழக்கம் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்பதில் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தவங்க. தன்னோட உடம்பையே தன்னோட மூலதனம் நினச்சி தொடர்ந்து உடற்பயிற்சி செஞ்சும் வந்தாங்க. சினிமாவில் நடிக்க துவங்கிய காலத்தில் ஒரு சில படங்களில் மட்டுமே மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகளில் நடித்தாங்க. ஆனால் எப்போ தனக்கென ஒரு ரசிகர் கூட்டம் உருவாகியதோ அப்போது முதல் தான் நடிக்கும் படங்களில் சிகரெட்டு மற்றும் மது அருந்துவது போல காட்சிகளில் நடிக்கிறதில்லன்னு உறுதியாக இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அதை பின்பற்றினாங்கன்னே சொல்லலாம். சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையும் அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்துச்சு. எம்ஜிஆர் மட்டுமே அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னு சொல்லலாம். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் வரும் நடிகர்களையும் சினிமா சீக்கிரமாகவே கெடுத்துரும். ஆனால் எம்ஜிஆரை எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக சினிமாவில் பல திரைப்படங்களை தயாரித்தவர் தான் முக்தா சீனிவாசன். இவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சப்பவே எம்ஜிஆர் கூட பழக்கம் இருந்துச்சு. ஒரு முறை எம்ஜிஆர் நடிக்கும் ஒரு படத்தில் சீனிவாசன் உதவி இயக்குனராக வேலை செஞ்சார். அவரை பார்த்த எம்ஜிஆர், நீ இந்த படத்தில் வேலை செய்ய வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கி ராத்திரி எங்கள் வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தப்ப சீனிவாசன் எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த கம்பெனியில் மது ஆறாக ஓடும், அது மட்டும் இல்லாமல் நடிகர்களுக்கு பெண்களையும் அனுப்புவாங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஆனாலும் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. அதுக்கு எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, நான் எதுக்கும் மயங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சீனிவாசனும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிச்சிருக்காங்க. எம்ஜிஆரும் சரின்னு சொல்லியிருக்காங்க. நீ இந்த படம் முடிகிற வரை என்னோட தானே இருக்க போகிற, 100 ரூபாய் பந்தயம்னு சொல்லியிருக்காங்க. சீனிவாசன் சொன்னது போலவே படம் முடியும் வரை எம்ஜிஆருக்கு பல வலைகள் விரிக்கப்பட்டது. ஆனால் எதுலையுமே அவர் சிக்கவில்லை என்பது தான் குறிப்பிடத்தக்கது. படத்தோட சென்சாரும் முடிஞ்சு ரிலீஸுக்கும் தயாராகிடுச்சு. அப்போ எம்ஜிஆரை சந்தித்த சீனிவாசன், படத்தில் ஒரு கட் கூட இல்லையேன்னு சொல்லி எம்ஜிஆரை பாராட்டியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட 100 ரூபாய் எங்கன்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காங்க. எதுவுமே புரியாமல் சீனிவாசன் முழிச்சிட்டே இருக்க, மது மாது என்னை எதுலேயும் சிக்கினேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனிவாசன்ட்டு பதிலே இல்லை. இந்த சம்பவத்தை பற்றி சீனிவாசன் ஊடகத்தில் பேசியிருக்காங்க. அந்த கம்பெனியில் எம்ஜிஆருக்கு செஞ்சதை 10% கூட வேறு எந்த நடிகருக்கு செஞ்சுருந்தா கூட விழுந்திருப்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் அதில் சிக்கலைன்னு பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கொள்கையை கடைசி வரைக்குமே பின்பற்றினாங்கன்னு சீனிவாசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. மேலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு இணை எம்ஜிஆர் மட்டுமே என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவரது பேட்டி சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்கு. இதை இணையதளவாசிகள் பெரும் வைரலாக்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.